यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி 8 மே 1969। मनसा वाचा कर्मना को ठीक करने की युक्ति। மனம் சொல் செயலை சரி செய்வதற்கான யுக்தி। आज बाप खास एक विशेष कार्य के लिए आए हैं। இன்று பாபா ஒரு விசேஷமான காரியத்திற்காக வந்திருக்கிறார்। यहाँ जो भी सभी बैठे हैं वह सभी अपने को निश्चय बुद्धि समझते हैं। இங்கு யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ தன்னை நிச்சய புத்தி உடையவர்களாக புரிந்துள்ளீர்களா? நம்பர் வார் பாபாவுக்கு வரிசை கிரமமாக இருக்காங்கன்னு பதில் சொல்கிறாங்க। பலே நம்பர் வார் ஹே லேக்கின் நிச்சய புத்தி ஹே। நம்பர் வாராக இருக்காங்க, ஆனால் நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறீர்களா? நிச்சய புத்தி கா டைட்டில் தே சக்தே ஹே। நிச்சய புத்தி உடையவர்கள் என்ற பட்டம் கொடுக்கலாமா? நிச்சயமே நம்பர் होते हैं व पुरुषार्थ में नंबर होते हैं। பாபா கேட்குறாரு, நம்பிக்கையில் வரிசை கிரமம் இருக்கா இல்லை முயற்சியில் வரிசை கிரமம் இருக்கா? நிச்சயமே கभी परसेंटेज नहीं होती है ना निश्चय में नंबर होते हैं। நிச்சயத்தில் நம்பிக்கையில் ஒரு பொழுதும் சதவிகிதமும் இருப்பதில்லை, நிச்சயத்தில் நம்பிக்கையில் வரிசை கிரமமும் கிடையாது, நம்பரும் கிடையாது। पुरुषार्थ की स्टेज में नंबर हो सकते हैं, நிச்சய புத்தி में नंबर नहीं होते। முயற்சியினுடைய நிலையில் ஸ்டேஜில் நம்பர் இருக்கலாம், ஆனால் நிச்சயத்தில் நம்பர் இருக்க முடியாது। யா தோ நிச்சய வா சஞ்சய, ஒன்று இருந்தால் நிச்சயம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், இல்லை சந்தேகம் இருக்கணும்। அதனால் நிச்சயத்தில் பர்சன்டேஜோ இல்லை நம்பரோ இருக்க முடியாதுன்றார்। निश्चय में अगर ज़रा भी संशय है, चाहे मनसा में, चाहे वाचा में अथवा कर्मणा में, लेकिन मनसा का एक भी संकल्प संशय का है तो संशय बुद्धि कहेंगे। நிச்சயத்தில் ஒருவேளை சிறிதாவது சந்தேகம் இருக்குது, நம்பிக்கையில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அது மனதிலேயோ அல்லது வார்த்தையிலையோ அல்லது கர்மத்திலேயோ சந்தேகம் இருக்குது அப்படின்னா, அதாவது மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்கள சந்தேக புத்தியுடையவர்கள் தான் சொல்லுவாங்க। ஐசி நிச்சய புத்தி சபி ஹே, அந்த மாதிரி மனசில் கூட ஒரு சங்கல்பம் கூட சந்தேகம் இல்லாத அளவுக்கு நிச்சய புத்தியுடையவர்களாக அனைவரும் இருக்கிறீர்களா? நிச்சய புத்தி की मुख्य परख कौन सी है? परखने की कोई ही मुख्य बात है? நிச்சய புத்தி உடையவர்கள் அப்படின்னு அவங்கள எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்? அதை கண்டறிவதற்கான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்குறாரு। आपके सामने कोई नया आए, उनकी हिस्ट्री आदि आपने सुनी नहीं है, उनको कैसे परख सकेंगे? பாபா கேட்குறாரு, உங்கள் முன்னாடி யாராவது புதுசாக வராங்க, அவர்களை பற்றிய ஹிஸ்ட்ரி நீங்கள் கேட்டதில்லை அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் கண்டறிவீங்க? வைப்ரேஷன் ஆயேகா, பாபாவுக்கு சொல்கிறாங்க வைப்ரேஷன் வரும் அப்படின்னு। कौन सा वाइब्रेशन आएगा जिससे परख होगी? எந்த மாதிரியான வைப்ரேஷன் வரும், அந்த வைப்ரேஷன் மூலமாக அந்த புதிய ஆத்மா எப்படிப்பட்டவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்।
அபி ப்ராக்டிஸ் கர்னி ஹே, இப்போ இதற்கான பயிற்சி செய்யணுன்றார் பாபா. புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்றத நீங்கள் கண்டறியணும். அந்த மாதிரியான பயிற்சி இப்போ செய்யணுன்றார். क्योंकि वर्तमान समय बहुत प्रजा बढ़ती रहेगी, ஏனென்றால் இப்போ நிகழ்கால சமயத்தில் நிறைய பிரஜைகள் அதிகமாயிட்டே இருப்பாங்க. तो प्रजा और नज़दीक वाले को परखने के लिए बहुत प्रैक्टिस चाहिए परखने की. அதனால் பிரஜையாக யார் ஆவாங்க, மேலும் அருகாமையில் இருக்கக்கூடியவங்களாக யார் ஆவாங்க அப்படின்றத கண்டறியக்கூடிய பயிற்சி இப்போ அவசியமாக வேணும். मुख्य बात यह है कि उनके नैनों से ऐसा महसूस होगा जैसे कोई निशानी तरफ किसका खास अटेंशन होता है तो उनके नैन कैसे होता है. முக்கியமான விஷயம் இதுதான். அவர்களுடைய கண்கள்லேருந்து இந்த மாதிரியான உணர்வு வரும். என்னென்னா, யாராவது எங்கேயாவது குறி வைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், அந்த இலக்கை நோக்கி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். तीर लगाने वाले व निशाना लगाने वाले जो मिलिट्री के होते हैं वो पूरा निशाना रखते हैं. இந்த அம்பு விடக்கூடியவங்க, மிலிட்ரியில் இருக்கக்கூடியவங்க, ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, இலக்கை நோக்கி சுடக்கூடியவங்க, அவங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், முழுமையாக அவங்க எங்கே சுட போகிறாங்களோ அந்த இலக்கை நோக்கி தான் இருக்கும். உன்கே நயன உன்கி விருத்தி உஸ் சமய ஏகி தரஃப் ஹோகி. அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே அந்த சமயம் ஒரு பக்கத்தை நோக்கியே இருக்கும், இந்த இலக்கை நோக்கியே இருக்கும். तो जो ऐसा निश्चय बुद्धि पक्का होगा उनके चेहरे से ऐसे महसूस होगा जैसे कि कोई निशानेबाजी है. அந்த மாதிரி நிச்சய புத்தியுடையவர்களாக யார் பக்காவாக இருக்காங்களோ அவர்களுடைய முகத்திலிருந்து அந்த மாதிரியான உணர்வு ஏற்படும். இவங்க எதையோ ஒன்று குறி வச்சிருக்காங்க, இலக்கையை நோக்கி தான் இவர்களுடைய கவனம், இவர்களுடைய கண்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். आप लोगों को मुख्य शिक्षा मिलती है, एक निशाने को देखो अर्थात बिंदी को देखो. உங்கள் அனைவருக்கும் இந்த படிப்பினை கிடைச்சிருக்கு. இப்போது என்னென்னா, ஒரே இலக்கை பாருங்கள், அதாவது ஒரு புள்ளியை மட்டும், பிந்தியை மட்டும் பாருங்கள் அப்படின்ற படிப்பினை கிடைச்சிருக்கு. तो बिंदी को देखना भी निशाने को देखना है. இப்போ புள்ளியை பார்க்கறது அப்படின்னா இலக்கை பார்ப்பதாக அர்த்தம். तो निश्चय बुद्धि की निशानी क्या होगी, பூரா நிஷானா ஹோகா. ஆக நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளமாக என்ன இருக்கும், அவர்கள் இலக்கை நோக்கி தான் இருப்பாங்க. நிஷானா ஜராபி ஹில் ஜாத்தா ஹே தோ ஃபிர் ஹார் ஹோ ஜாத்தி ஹே. குறி வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது அந்த குறி மாறி போயிடுது, தப்பி போயிடுது அப்படின்னா என்ன ஆகும், தோற்று போயிடுவாங்க இல்லையா. நிச்சய புத்திக்கு नैनों से ऐसे महसूस होगा जैसे देखते हुए भी कुछ और देखते हैं. இப்போ நிச்சய புத்தி உடையவர்களுடைய கண்கள்லேருந்து அந்த மாதிரி தெரிய வரும். ஏன்னா அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க இங்கே, ஆனால் அவர்கள் வேறு எதையோ பார்த்துட்ருக்காங்க, அந்த மாதிரியான உணர்வு ஏற்படும். அதாவது இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் அவர்களுடைய புத்தி வந்து பாபா கிட்ட இருக்கும், அவர்களுடைய இலக்கின் பக்கம் இருக்கும். உன்கே போல் ஒரு வகி நிக்கலேங்கே. அவர்களுடைய வாயிலிருந்து அவங்க எதை நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய இலக்கு எங்கே இருக்கோ அதுதான் வெளிவரும். எஹை நிச்சய புத்திக்கு நிஷானி. இதுதான் நிச்சய புத்தி உடையவர்களுடைய அடையாளம். நிஷானே பாஜே கி ஸ்திதி நஷே வாலே ஹோத்தி ஹே. யார் குறிக்கோளை, அதாவது இலக்கை நோக்கி இருக்காங்களோ அவர்களுடைய ஸ்திதி வந்து நல்ல போதை நிறைஞ்சதாக இருக்கும். ऐसे निश्चय बुद्धि की परख है निशाना और उनकी स्थिति नशे वाली होगी. அந்த மாதிரி நிச்சய புத்தியுடையவர்களை எப்படி கண்டறியலாம் அப்படின்னா அவர்களுடைய புத்தி எல்லாமே இலக்கை நோக்கி இருக்கும், மேலும் அவர்களுடைய ஸ்திதி வந்து நல்ல போதை நிறைஞ்சதாக இருக்கும். ये प्रैक्टिस अभी करो. இந்த பயிற்சியை இப்போவே செய்யுங்கன்றார். फिर जज करो हमारी परख ठीक है वा नहीं. அதுக்கப்புறம் தீர்மானிச்சு பாருங்கள், ஜட்ஜ் பண்ணி பாருங்கள் நம்ம கண்டறிஞ்சது சரியா தவறா அப்படின்னு. फिर प्रैक्टिस करते करते परख यथार्थ हो जाएगी. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்கள் கண்டறியக்கூடிய விதம், கண்டறியக்கூடிய சக்தி வந்து யதார்த்தமானதாக ஆகிடும். திருஷ்டி மே சிருஷ்டி கஹா ஜாத்தா ஹை. பார்வையில் தான்
சிருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உலகம்னு சொல்லப்படுது இல்லையா? तो आप उनकी दृष्टि से पूरी सृष्टि को जान सकते हो. ஆக நீங்கள் அவர்களுடைய திருஷ்டியின் மூலமாக முழு சிருஷ்டியையும் தெரிந்து கொள்ள முடியும். मनसा वाचा कर्मणा तीनों को ठीक करने के लिए सिर्फ 3 अक्षर याद रहे. மனம், சொல், செயல் இந்த மூன்றையும் சரி செய்வதற்காக இந்த 3 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். वह 3 अक्षर कौन से है? அந்த 3 வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? ये 3 अक्षर रोज मुरली में भी आते हैं. பாபா சொல்கிறார் இந்த 3 வார்த்தைகள் தினமும் முரளியில் கூட வருது. मनसा के लिए निराकारी, वाचा के लिए निरहंकारी, कर्मणा के लिए निर्विकारी. மனதிற்காக நிராகாரி நிலை, வார்த்தைகளில் நிரகங்காரியாக இருக்க வேண்டும், கர்மனால் நிர்விகாரியாக இருக்கணும். देवताओं का सबोतो वाचा और कर्मणा का यही है ना. தேவதைகள் அப்படின்னு நிரூபணம் எப்படி தெரியுது? இந்த வார்த்தைகள் மேலும் கர்மனாவில் இந்த நிராகாரி நிர்விகாரி நிராகங்காரி நிலை தான் இல்லையா? तो निराकारी निराहंकारी और निर्विकारी यह 3 बातें अगर याद रखी तो मनसा वाचा कर्मणा तीनों ही बहुत अच्छे रहेंगे. ஆக இந்த நிராகாரி நிரஹங்காரி நிர்விகாரி இந்த 3 விஷயங்களும் ஒருவேளை நினைவில் இருந்தது அப்படின்னா மனம், சொல், செயல் 3மே நல்லா இருக்கும். जितना निराकारी स्थिति में रहेंगे उतना ही निरहंकारी और निर्विकारी भी रहेंगे. எந்த அளவு நிராகாரி ஸ்திதியில் இருப்பீங்களோ அந்த அளவு நிரஹங்காரியாகவும் நிர்விகாரியாகவும் இருப்பீர்கள். விகார் கி கோய் பத்பு நஹி ரஹேகி. விகாரத்தினுடைய எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது. அதற்காக நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். யஹே முக்கிய புருஷார்த்தம். இதுதான் முக்கியமான புருஷார்த்தம். ये 3 बातें याद रखने से क्या बन जाएंगे. இந்த 3 விஷயத்தையும் நினைவில் வைத்திருப்பதன் மூலமாக என்னவாக ஆவீர்கள்? त्रिकालदर्शी भी बन जाएंगे और भविष्य में फिर विश्व के मालिक. திருக்காலதரிசியாகவும் 3 காலத்தையும் அறிந்தவராக ஆவீங்க. மேலும் எதிர்காலத்தில் உலகத்தின் எஜமானராகவும் ஆவீர்கள். அபிபணிங்கி திரிலோகநாத் और திரிகாலதர்சி. இப்போ திருலோகநாத் 3 லோகத்திற்கும் எஜமானராக ஆவீங்க. மேலும் திரிகாலதர்சியாக ஆவீர்கள். त्रिलोकनाथ का अर्थ तो समझाया है. त्रिलोकनाथ 3 காலங்களுக்கும் எஜமானர் என்ற இந்த அர்த்தத்தை கூட பாபா புரிய வச்சிருக்காரு. जो तीनों लोगों का ज्ञान सिमरन करते हैं वही त्रिलोकनाथ. யார் 3 லோகத்தின் ஞானத்தை நினைவில் வச்சிருக்காங்களோ அவங்க தான் त्रिलोकनाथ. क्योंकि बाप के साथ आप सभी बच्चे भी हो. ஏனென்றால் பாபாவுடன் கூடவே அனைத்து குழந்தைகள் நீங்களும் இருக்கீங்க. அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.